ஹலோ பாஸ். நான் தான் பட்டாம்பூச்சி பேசுறேன். என்ன பார்த்த உடனே ஏதோ கவிதை மாதிரி கலர்ஃபுல்லா இருப்பேன்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு பூச்சி தான். என் உடம்ப 3 செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. தலை, மார்பு, அப்புறம் இந்த வயிறு. இதுதான் என் ஐடென்டிட்டி கார்டு. எனக்கு 6 காலு இருக்கு. ஆமா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். பறக்கிறதுக்கு 2 பெரிய இறக்கை. என் தலையில 2 கம்பி மாதிரி ஆண்டனா ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இது எஃப்எம் ரேடியோ பிடிக்காது பாஸ். சுத்தி என்ன நடக்குது, எங்க என்ன வாசனை வருதுன்னு எனக்கு சொல்லும். ஏன்னா உங்க மாதிரி எனக்கு மூக்கு கிடையாது. என்னோட ஸ்பெஷல் ஸ்ட்ரா. சாப்பிடணும்னா நான் ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு ப்ரொபாசிஸ்னு ஒரு நீளமான குழாய் இருக்கு. பூ மேல உட்காந்து ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தேன் குடிப்பேன். செம ஸ்டைலா இருக்கும்ல. காதில்லாமலே கவனிப்பேன். எனக்கு காது கிடையாதுன்னு யாராவது கிசுகிசுத்தா எனக்கு அதுவும் தெரிஞ்சிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? என் கால்லயும் இறக்கையிலயும் இருக்கிற அதிர்வை வச்சே மேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுவும் என் கண்ணு இருக்கே, காம்பவுண்ட் ஐஸ். ஒரே நேரத்துல எல்லா திசையையும் ஸ்கேன் பண்ணுவேன். நீங்க பக்கத்துல ஒரு அடி எடுத்து வச்சாலே அப்பாடா கிளம்புடா கைப்புள்ள நீ எஸ்கேப் ஆயிடுவேன். என் ஃப்ளாஷ்பேக் ரொம்ப மோசம். நான் எடுத்த உடனே இப்படி கலர்ஃபுல்லா பிறக்கல பாஸ். முதல்ல ஒரு குட்டி முட்டை, அப்புறம் ஒரு மொக்கையான இளம் புழு, அப்புறம் ஒரு கூட்டுக்குள்ள சிறைவாசம். இதையெல்லாம் தாண்டி தான் இந்த அழகான கெட்டப்புக்கு வந்திருக்கேன். இதுக்கு சயின்ஸ்ல மாற்றுருவாக்கம்னு ஒரு வெயிட்டான பேர் வேற. என்னோட வாழ்க்கை வட்டம். நான் உங்க மாதிரி ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு பேச மாட்டேன். வாசனை, கலர், லைட்டுன்னு எங்களோட கம்யூனிகேஷனே வேற லெவல். அப்புறம் ஒரு வருத்தமான விஷயம், என் ஆயுசு ரொம்ப கம்மி. சில நாள் இல்லனா சில வாரம்தான். ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலயும் பூக்களுக்கு ஹெல்ப் பண்ணி இயற்கையை காப்பாத்துறதுல நான் தான் கெத்து. பஞ்ச் டயலாக். நான் சத்தம் போடாத ஆள்தான். ஆனா நான் இல்லன்னா இயற்கையே ஸ்தம்பிச்சிடும். சோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் திஸ் பட்டாம்பூச்சி. என்ன என்ன பிடிச்சிருக்கா? நான் பாவம்ல. ஐ எம் சோ சேட். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா தோட்டத்தில் நான் ஹாப்பியாக செத்தும்போது என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணாதீங்க.